இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அருமையான தேவனுடைய பிள்ளைகளை உங்களை நான் வாழ்த்துகிறேன். உங்களை இந்த மகிமை டிவியின் இந்த செய்தி வேலைக்காக உங்களை வரவேற்கிறேன். தேவன் உங்களோடு கூட இருந்து உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஜெபித்து இந்த செய்தியை நாம் ஆரம்பிப்போம். பரிசுத்தமுள்ள பரலோக தகப்பனே, அருமையான இந்த வேலைக்காக நன்றியோடு உம்மை துதிக்கிறேன், உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன். அநேக பிள்ளைகள் ஆண்டவரே இந்த செய்தி வேலைக்காக காத்து கொண்டு இருப்பதற்காக உமக்கு நன்றி, உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய வார்த்தைகளை அடியனுக்கு கொடுங்க. பரிசுத்த ஆவியினாலே நிரப்புங்கப்பா. கேட்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு இது பிரயோஜனமாக இருக்கும்படியாய் பரிசுத்த ஆவியானவர் கிரியை செய்ய வேண்டுமார். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறேன், ஜீவனுள்ள பிதாவே. ஆமேன், ஆமேன். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, கடந்த வாரம் நம்ம ஒரு சங்கீதத்தை பார்த்தோம். 63ஆம் சங்கீதம் 3ஆம் வசனம், ஜீவனை பார்க்கிலும் உமது கிருபை நல்லது, என் உதடுகள் உம்மை துதிக்கும் அப்படின்னு பார்த்தோம். இதில் ஜீவனை குறித்த செய்தியை கடந்த வாரத்தில் நம்ம கேட்டுட்டோம். இந்த வாரத்தில் கிருபை, உமது கிருபை நல்லது, ஜீவனை பார்க்கிலும் உமது கிருபை நல்லது, இதை குறித்து நம்ம பார்ப்போம். கிருபை இல்லையா, இதை குறித்து சங்கீதக்காரன் அருமையாக எழுதியிருக்கிறார். நமக்கு தெரிஞ்ச சங்கீதம் தான். சங்கீதம் 23:6, என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். என் ஜீவனுள்ள நாளெல்லாம் இல்லையா. அப்போது இந்த ஜீவனுக்கு கிருபை எவ்வளவு அவசியம் அப்படிங்கிறத இந்த தாவீது எழுதியிருக்கிறார். பார்த்தீங்களா, என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மை என்னை தொடரும், அது சரிதான். ஆனால் கிருபையும் என்னை தொடரும். நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன். நன்மை தொடர்ந்து என்னை பின்பற்றி வருமானா இது என்னை எங்கே கொண்டு போகாது? நித்திய ஜீவனுக்கு கொண்டு போகாது. ஆனால் கிருபை என்னை பின்பற்றி வருமானா, என்னையும் உங்களையும் கிருபை பின்பற்றி வருமானா, ஜீவனுள்ள நாள் அளவும் நன்மையும் கிருபையும் நம்மை பின்பற்றி வருமானா நம்ம எங்கே போகலாம்? நித்திய ஜீவனுக்குள்ளாக போகலாம். அழகாக எழுதியிருக்கிற பார்த்தீங்களா, நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்கள். எப்போ அந்த நீடித்த நாட்கள் அப்படிங்கிறது என்ன இல்லையா? அடுத்த வாழ்வில், இந்த உலக வாழ்வை கடந்து செல்லும்போது இல்லையா, அது நீடித்த வாழ்வு. அந்த வாழ்வுக்குள்ளாக கடந்து செல்வதற்கு என்ன தேவைப்படுது? கிருபை தேவைப்படுது. இப்போ நம்ம புரிந்துக்கணும், இந்த ஜீவனில் இந்த ஜீவன் ஆசீர்வாதமாக இருக்கணுமானா, இந்த ஜீவனோட முடிவு ஆசீர்வாதமாக இருக்கணுமானா, இல்லை இது நிலைத்திருக்க வேணுமானா என்ன தேவை? நமக்கு கிருபை தேவை. யாருடைய கிருபை? தேவ கிருபை நமக்கு தேவை. ஒவ்வொரு மனுஷனுக்கும் தேவனுடைய கிருபை தேவை. யாக்கோபு அதான் எழுதுகிறாரு 2ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தில், ஆவியில்லாத சரீரம் செத்ததாக இருக்கிறது என்று எழுதுகிறார். ஆவியில்லாத சரீரம் இல்லையா, அது ஜடம், பிணம். அப்படியானா ஒரு ஜீவனில் கிருபை இல்லையானா அதில் பிரயோஜனம், அந்த ஜீவனில் பிரயோஜனம் இல்லை, ஜீவனில் பிரயோஜனம் இல்லை. இப்போ இன்றைக்கு இல்லை, தேவனால் ஒதுக்கப்பட்ட, தள்ளப்பட்ட, விரட்டப்பட்ட ஆதாம் ஏவாளுடைய அந்த சந்ததியில் வந்திருக்கிற இப்போ நாம இன்று இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு தேவனுக்கு பிரியமாய் வாழ்ந்து தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுவதற்கு காரணம் என்ன? தேவ கிருபை. நம்முடைய நீதியோ எதுவுமே இல்லை, தேவ கிருபை. தேவ கிருபை அப்போ ஒரு மனுஷனுக்கு என்னதை கொடுக்குது? ஜீவனை கொடுக்கிறது என்று நாம் பார்க்கிறோம். நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்வதற்கு இந்த கிருபை ரொம்ப அவசியமாக இருக்கிறது. நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன். ரோமர் எழுதுகிறார் பாருங்க. அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுல் ரோமருக்கு எழுதுகிறார் 5ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தில், மீறுதல் பெருகும்படிக்கு நியாயப்பிரமாணம் வந்தது. மீறுதல் பெருகும்படிக்கு நியாயப்பிரமாணம் வந்தது. நிறைய காரியங்களை, பழைய ஏற்பாட்டினுடைய நிறைய விசேஷங்களை, நிறைய காரியங்களை நல்லா நம்ம புரிந்து கொள்ள வேணுமானா பவுல் அப்போஸ்தலனுடைய இந்த 13 லெட்டர்ஸ், நிருபங்கள், கடிதங்களை நாம் வாசிக்கணும். உட்கார்ந்து தியானித்து வாசிக்கணும். தியானித்து வாசிக்க பழைய ஏற்பாட்டை நம்ம நிறைய புரிந்து கொள்ள வேண்டாம், புரிந்து கொள்ள முடியும். மீறுதல் பெருகும்படிக்கு நியாயப்பிரமாணம் வந்தது. அப்படி இருந்தும் பாவம் பெருகிய இடத்தில் கிருபை அதிகமாய் பெருகிற்று என்று. எங்கே பாவம் பெருகிச்சோ அந்த இடத்துல கிருபையும் அதிகமாய் பெருகிட்டான் இல்லையா? நிறைய விசேஷங்களை நம்ம சொல்லலாம். பாவங்களை பார்த்து அநேக மக்கள் கஷ்டப்படும் போது, உபத்திரவப்பட்டு கஷ்டப்படும் போது இல்லையா, பார்க்கின்றவர்கள் ஐயா நாம் இனி பாவம் செய்யக்கூடாது, தேவனுக்கு பிரியமாய் வாழணும் அப்படி சொல்லும்போது என்ன செய்யலாம்? ஒப்புக்கொண்டு வாழலாம்.
இன்னும் சிலர் பாவம் செய்யும்போது அவர்களை தண்டனை அடையும் போது அவர்கள் எண்ணத்தில் தோணலாம். ஆண்டவர் பேசுவார், ஒவ்வொரு நபர்கிட்ட பேசுகிறார். ஆண்டவர் பேசாத நபர் இல்லை, இன்னார் இன்னார் என்று அல்ல, ஒவ்வொருவரோட ஆண்டவர் பேசுகிறார் இல்லையா? ஆனால் ஆண்டவருக்கு பிரியமே வாழணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இல்லாதவன் ஆண்டவருடைய ஆலோசனையை தள்ளிவிட்டு பிசாசனுடைய ஆலோசனையை தேர்ந்தெடுத்துக் கொள்கிறான். அப்போ ஒருத்தன் தவறு செய்கிறான் அல்லது பாவம் செய்கிறான் அப்படி சொன்ன அதுக்கு அர்த்தம் என்ன? அது கிறிஸ்தவன் தான் இருக்கட்டுமே. ஆனால் ஆண்டவருடைய சத்தத்திற்கு செவி கொடுப்பதை பார்க்கலாம், பிசாசனுடைய சத்தத்திற்கு செவி கொடுப்பதை தன்னை என்ன செய்கிறான்? விற்று போடுகிறான் என்று அர்த்தம். அப்போ தேவனுடைய பிள்ளைகளாக இருக்க வேண்டியவர்களே நான் தேவனுடைய பிள்ளை என்று சொல்லிக்கொண்டே தேவனுக்கு விரோதமான காரியத்தை சாத்தானுக்கு பிரியமாய் செய்ய ஆரம்பிக்கின்றார்கள். அப்போ இவங்களே இப்போ எங்கே போயிடுறாங்க? சாத்தானுடைய கூட்டமாக போயிடுறாங்க. அப்போ இவரிடத்தில் கிருபை காணப்படுமா? கிருபை காணப்படாது. ஏன்? மீறுதல் பெருகிய இடத்துல என்ன பெருகி போயிடும்? பாவம் பெருகி போயிடும். எங்கெல்லாம் மீறுதல் வருகிறதோ அங்கெல்லாம் பாவம் பெருகி போயிடும். அதே ரோமர் 5ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம் எப்படி சொல்லுகிறது? ஆதலால் பாவம் மரணத்துக்கு ஏதுவாக ஆண்டு கொண்டது போல. ஒரு மனுஷன் பாவம் செய்துகிட்டே இருந்தால் அவன் மரணத்துக்கு ஏதுவான ஒரு பாவத்தை அவன் செய்துட்டான், அவனுடைய முடிவு மரணம்தான் அப்படி சொல்லிடலாம் இல்லையா? ஆண்டு கொண்டது போல கிருபையானது நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் நீதியினாலே நித்திய ஜீவனுக்கு ஏதுவாக ஆண்டு கொண்டது அப்படின்னு சொல்றார். கிருபை. அப்போ கிருபை யார் மூலமாக வருகிறது? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் வருகிறது இல்லையா? அது எப்படி செயலாற்றுகிறது? நீதியினாலே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் நீதியினாலே நித்திய ஜீவனுக்கு ஏதுவாக ஆண்டு கொள்ளும். அப்போ கிருபை ஒரு மனுஷனுக்கு பெருகும்போது அவனுக்கு என்ன பெறுகிறது பாருங்க? நித்திய ஜீவன். தேவன் கொடுக்கிற அந்த அழைப்பை பார்த்தீங்களா? கிருபை. கிருபை பெருக 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 அவனுக்கு அவன் எங்கே போய் நிற்கிறான்? நித்திய ஜீவன் வாசலில் போய் நிற்கிறான். அவனை பார்த்துட்டு ஆண்டவர் உள்ள கூப்பிடுறாரு. லூக்கா 7ஆம் அதிகாரம் 47ஆம் வசனத்தில் ஆண்டவர் ஒரு காரியத்தை சொல்கிறார். 7ஆம் அதிகாரம் 36ஆம் வசனத்திலிருந்து ஒரு காரியத்தை குறித்து ஆண்டவர் பேசுகிறார். என்ன பேசுகிறார்னா, ஆண்டவர் ஒரு முறை ஒரு பரிசேயன் தன்னுடைய வீட்டுக்கு விருந்து உண்ண கூப்பிட்றான். 36ஆம் வசனத்துலேருந்து சொல்கிறார் பாருங்கள். பரிசேயன் ஒருவன் தன்னுடனே போஜனம் பண்ண வேண்டும் என்று பாவியாகிய பண்ண வேண்டும் என்று இயேசுவை வேண்டிக் கொண்டான். லூக்கா 7ஆம் அதிகாரம் 36ஆம் வசனம். அவர் அந்த பரிசேயனுடன் அவனுடைய வீட்டில் பிரவேசித்து பந்து இருந்தார். ஒருத்தர் கூப்பிட்டான், போயிட்டார். போய் பந்து இருக்கிறார். நல்ல ஒரு காரியம், கொஞ்சம் கவனமாக நம்ம கவனிக்கணும். இயேசு போயிருக்காரு, அங்கே போய் சாப்பிட்றதுக்கு உட்கார்ந்துட்டுருக்கார். அப்பொழுது அந்த ஊரில் இருந்த மிகவும் பாவியான ஒரு ஸ்திரீ இயேசு அங்கே வந்திருக்கிறாரு அப்படின்னு சொல்லி இயேசுவை சந்திக்க போயிட்டான். எல்லாரும் பார்த்துக்கிட்டே இருக்காங்க. ஒரு பாவியான ஸ்திரீ வந்து இயேசுவை சந்திக்க வந்திருக்கா, என்ன நடக்க போகிறது அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டே இருக்காங்க. அவள் ஒரு பரணியில் ஒரு குப்பியில் பரிமள தைலம் கொண்டு வந்து இயேசுனுடைய கால்களில் பூசி தன்னுடைய கண்ணீரால் அதை துடைக்கிறான். துடைச்சிக்கிட்டே இருக்கிறான். எல்லாரும் இயேசுவையும் பார்க்குறாங்க, அந்த பெண்ணையும் பார்க்குறாங்க, பாவியான அந்த பெண்ணையும் பார்க்குறாங்க. இப்போ இதை பார்க்குற அந்த பரிசேயன் பார்க்குறான் பாருங்க. அவன் என்ன நினைக்கான்? இவர் தீர்க்கதரிசியாக இருந்தால் தம்மை தொடுக்கிற இந்த பெண் எப்படிப்பட்டவள் என்பதை அவர் புரிந்திருப்பாரு. அப்புறம் இவர் தீர்க்கதரிசியா? அவன் ஏன் தீர்க்கதரிசின்னு சொன்னான்? அநேகரை சுகமாக்கி இருக்கிறாரு, பிசாசுகளை துரத்தி இருக்கிறாரு இல்லையா? அருமையான தேவனுடைய வசனங்களை அருமையாக சொல்கிறாரு. பழைய ஏற்பாட்டுக்கும் புதிய ஏற்பாட்டுக்கும் ஒத்த தேவனுடைய வசனங்களை சொல்கிறாரு இல்லையா? பரிசுத்த ஆவியானவராகவே இருக்கிறாரு. தேவ ஆவி அவருக்குள்ளாக இருக்கிறது நமக்கு பார்க்குறோம். ஆனால் அப்படிப்பட்ட ஒரு நபர் பாவியாக ஒரு பெண் தன்னை தொடுவதற்கு இந்த கூட்டத்தில் அலோ பண்ணுறாரு அப்படின்னு சொல்லி பார்த்துட்டே இருக்கிறான். நேரம் ஆக 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 இயேசுவை குறித்து அவனுடைய அந்த மதிப்பீடு குறைஞ்சி கொண்டே போயிட்டுருக்கு. அப்போது இயேசு அவனை பார்த்து பேசி சொல்கிறார். நான் உங்கள்கிட்ட ஒரு வார்த்தை நான் பேசணும்பா அப்படின்னு சொல்லி சொல்கிறார்.
என்ன ஆண்டவரே நீ பேசணும் அப்படி சொல்லி கேட்குறான். அவர் சொல்கிறார், ஒருத்தங்கிட்ட 2 பேர் வேலைக்காரன் தான். ஒருவன் நிறைய கடன் பட்டிருந்தான், ஒருத்தன் குறைவான கடன் பட்டிருந்தான். 2 பேருடைய வாழ்க்கையிலையும் அந்த கடனை திருப்பி கொடுக்க முடியாத ஒரு சூழல் உருவாயிற்று. இது அவனுடைய முதலாளி புரிந்து கொண்டான். அதனால் 2 பேரால் அந்த கடன் அவனுக்கு திருப்பி கொடுக்க முடியலை. இப்போ அந்த முதலாளி 2 பேரையும் கூப்பிட்டு 2 பேருமே மன்னிச்சிட்டான், எனக்கு கொடுக்க வேண்டாம்ப்பா, உன்னை நிலைமையை நாங்கள் புரிஞ்சுட்டேன், நீங்கள் எனக்கு கடன் கொடுக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி புரிந்து கொண்டான் என்று சொல்லுகிறார். சொல்லிட்டு ஒரு கேள்வியை கேட்டார். அந்த 2 பேரில் யார் அந்த முதலாளியோடு அதிக அன்பாக இருப்பான் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அதிக கடன் மன்னிக்கப்பட்டவனா, குறைவான கடன் மன்னிக்கப்பட்டவனா அப்படிங்கிற ஒரு கேள்வியை ஆண்டவர் அந்த மனுஷன்கிட்ட கேட்குறாரு. அப்போ அவன் சொல்கிறான், யாருக்கு அதிக கடனை அந்த முதலாளி வேண்டாம் அப்படி சொல்லியிருக்கிறானோ அவன் தான் ஐயா முதலாளி மீது மிகப்பெரிய ஒரு பாசம் வச்சுருப்பான், மிகப்பெரிய ஒரு பாசம் வச்சுருப்பான் அப்படின்னு சொல்கிறார். அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, நீ சரியாக நிதானித்தாய் என்று சொல்லுகிறார். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, அந்த பரிசேயன் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டானோ ஏற்றுக்கொள்ளவில்லையோ அன்றைய நிலையிலே நமக்கு தெரியாது. ஆனாலும் கூட ஆண்டவருடைய அந்த கேள்விக்கு சரியான ஒரு பதிலை சொல்லுவதற்கு அவனுக்கு அந்த ஞானம் அவனுக்குள்ளாக இருந்தது. தேவன் விரும்புகிற பிரகாரமாக ஒரு பதிலை கொடுப்பதற்கு ஏற்ற ஞானம் அந்த பரிசேயனிடத்தில் இருந்தது. ஒருவேளை இப்படிப்பட்ட ஞானம் கூட உலகத்திலே காணப்படுகின்ற அநேக மனிதரிடத்தில் இருக்கலாம். அவர்கள் இயேசுவை ஏற்றுக்கொண்டு இருக்கலாம், ஏற்றுக்கொள்ளாமலும் இருக்கலாம் இல்லையா? அப்போ ஒரு மனிதனிடத்தில் ஞானம் இருக்கும்போது அவனை நம்ம ஞானி அப்படி சொல்லி நம்ம உலக பிரகாரமாக சொல்லிவிடுகிறோம். சரியாய் நிதானிக்கிற மனிதர்கள் அப்படின்னு நம்ம சொல்லிடுறோம். சரியான நிதானிப்பு ஒரு மனிதனுக்கு நித்திய ஜீவனை கொடுக்குமா அது நமக்கு தெரியாது. ஒரு மனிதனுக்கு நித்திய ஜீவனை கொடுப்பது ஒரு தனிப்பட்ட மனிதனுடைய விருப்பு வெறுப்பை பொறுத்தது அல்ல. இதற்கு முழு பொறுப்பாளி நம்முடைய ஆண்டவர் தான். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர் அவங்க தான். வேற யாராலையும் இதை தெளிவாக சொல்ல முடியாது. பிதா தவிர இதை யாரும் அறியலை அப்படி சொல்லி அநேக நேரங்களில் இயேசு கிறிஸ்து கூட சொல்கிறாரு. அதை சொல்லிட்டு அவர் நிறைய ஒப்பீடுகளை சொல்லுகிறார். இயேசு கிறிஸ்துவனுடைய போதனைகள் அருமையான போதனைகள் என்று உலகத்தில் இருக்கிற ஞானிகள் பலரும் ஒப்புக்கொள்ளுகின்றார்கள். ஆதியாகமும், யாத்திராகமும், மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான் அருமையான சுவிசேஷங்கள், 4 சுவிசேஷங்கள் இயேசு கிறிஸ்துவனுடைய வாழ்க்கை வரலாறு அப்பட்டமாக சொல்லுகிறது. அதிலும் குறிப்பாக மத்தேயு 5ஆம் அதிகாரம், 6ஆம் அதிகாரம், 7ஆம் அதிகாரம் கிறிஸ்துவனுடைய அந்த பிரசங்கம் இல்லையா அநேக ஞானிகளால் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிறது. ஞானி என்று, உண்மையான ஞானி என்று ஒருவன் இருப்பான், ஆனால் அதை ஏற்றுக்கொள்ளாமல் இருக்க முடியாது. அநேக இடங்களிலே நம்முடைய நாட்டினுடைய காந்தியடிகள் சொல்லியிருக்கிறார், தேசத்தந்தை காந்தியடிகள் சொல்லியிருக்கிறார் தேவனுடைய அந்த வார்த்தைகள். எனக்கு ஒரு இங்கிலீஷ் ப்ரொஃபஸர் உண்டு பார்த்துடுங்க, நான் படித்த காலேஜில். அவர் நல்ல ஒரு ஹிந்து தான், அருமையான மனுஷன், நிறைய நல்ல நல்ல காரியங்களை சொல்லுவார். அவர் சொல்லுவார், உன் வீட்டில் ஒரு டேபிள் இருக்குமானா அந்த டேபிளில் நீ முதன்மையாக வைக்க வேண்டிய ஒரு புத்தகம் என்ன என்றால் அது பைபிள் என்று சொல்லுவார். அவருக்கு இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர் அல்ல, அவர் கிறிஸ்தவர் அல்ல. ஆனால் அவருடைய இயல்பான எண்ணங்கள் என்ன என்பது எனக்கு தெரியாது. யாரையும் நாம் குறை சொல்வதற்கு நமக்கு எந்த தகுதியும் நமக்கு இல்லை. யாரை பற்றிய நம்ம குறை சொல்வதற்கோ நிறைவை பேசுவதற்கோ நமக்கு எதுவுமே கிடையாது. நாம் பேச வேண்டியது நம்முடைய ஆண்டவரை குறித்து. நல்லவர், வல்லவர், மகிமையானவர், கிருபையுள்ளவர், ஆசீர்வதிக்கின்றவர், சொல்லிக்கொண்டே போகலாம். எத்தனை பெயர், சர்வ வல்லவர், சொல்லிக்கொண்டே போகலாங்க. நம்முடைய ஆண்டவரை பற்றி சொல்லிக்கொண்டே போகலாம். மனிதரை பற்றி பேசுவோம், நம்ம ஒரு கூட்டத்தில் நிறைய பேசுவோம் இல்லையா? ஒரு மனுஷன் ரிட்டையர்ட் ஆகும்போது அவரை பற்றி பேச சொல்லுவாங்க, நிறைய காரியங்களை நம்ம பேசுவோம். ஆனால் எல்லாவற்றிலும் சிறந்தவர் யார் தெரியுமா? ஆண்டவர் தான். தேவாலயத்திலும் பெரியவர், சாலமோனை காட்டிலும் பெரியவர், எல்லாவற்றை காட்டிலும் பெரியவர்.
உலகை சிருஷ்டித்த நம்முடைய ஆண்டவர். அப்போ பாருங்க, இந்த தேவனுடைய அந்த கிருபை பாவம் மரணத்துக்கு ஏதுவாக ஆண்டு கொண்டது போல, கிருபையானது நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் நீதியினாலே நித்திய ஜீவனுக்கு ஏதுவாக ஆண்டு கொண்டது. பாவத்தின் சம்பளம் மரணம் அப்படின்னு பார்க்குறோம். ஆனால் கிருபை இயேசு கிறிஸ்து மூலமாக நித்திய ஜீவனை சுதந்திரிக்கும்படி நமக்கு கொடுக்கப்படுகிறது. அப்போ எது முக்கியம்? பாவமே முக்கியமா, கிருபை முக்கியமா? பாவத்தின் சம்பளம் மரணம் என்று வேதம் சொல்லுது. அருமையான ஒரு பதில். கிறிஸ்தவர்கள் கவனிக்க வேண்டிய ஒரு வசனம் இது. பாவத்தின் சம்பளம் மரணம். பாவம் செய்தால் மரணம்தான், மீட்பு கிடையாது இல்லையா? ஆனால் பாவம் செய்கிற மனிதன் இல்லையா, ஆண்டவரிடமிருந்து மன்னிப்பை பெற்று ஆண்டவரோடு கூட இருந்து அவனுடைய வாழ்நாள் முழுவதும் அந்த கிருபையில் நிலைத்திருப்பானால் அவனுக்கு கொடுக்கப்படுவது நித்திய ஜீவன் என்று இந்த வேத வசனம். அதே தான் ஆண்டவர் இங்கே கொண்டு வரார். பார்த்துடுங்க, இந்த இடத்துக்கு அவர் கொண்டு வரார். பாவியாக ஒரு பெண்ணு இவருடைய கால்களில் பரிமள தைலத்தை பூசி இல்லையா, கண்ணீரால் தலைமுடியால் தொடச்சிட்டே வந்துட்டுருக்கா. எல்லாரும் பாவி அப்படி சொல்கிறாங்க. ஆனால் ஆண்டவர் பார்த்து கொண்டே இருக்கிறார். அவன்கிட்ட கேட்டார், இந்த 2 பேரில் இவன்ப்பா ஆண்டவரோடு கூட ரொம்ப அன்பாக இருப்பான். அன்பு. அப்போது கிருபை எதனால் வருது தெரியுமா? அன்பினாலே வருது. ஒரு கிறிஸ்தவன் யாரிடத்திலே அவன் அன்பு செலுத்த வேண்டும்? யாரிடத்திலே அன்பு செலுத்த வேண்டும்? உபாகமம் 6ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் பிதா நமக்கு சொல்லிக் கொடுத்துருக்கிறார். உன்னுடைய தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும், உன் முழு ஆத்மாவோடும், உன் முழு மனதோடும், உன் முழு பலத்தோடும் அன்பு கூறுவாயா. இது பிரதான கற்பனை. நம்ம கொடுக்கப்பட்ட கற்பனையில் முதல் கற்பனை அதுதான் இல்லையா? பிதாவின் இடத்துல நீ அன்பு கூறப்பா. பிதாவின் இடத்துல நீ அன்பு கூறு. முதல் கற்பனை. இயேசு சொல்கிறார் பாருங்க, மத்தேயு 19:19 உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயா. எல்லாரையும் நேசிப்பா. அது ஆணானாலும் சரிதான், பெண்ணானாலும் சரிதான் இல்லையா? இயேசு கிறிஸ்துவை முன்னிட்டு எல்லாரையும் நீ நேசி. அவன் அரசனாக இருந்தாலும் சரி தான், அவன் ஆண்டியாக இருந்தாலும் சரி தான், எல்லோரையும் நேசி அப்படின்னு சொல்கிறான். அப்போ நம்முடைய அன்பு, முதல் அன்பு இருக்க வேண்டியது, முதன்மையான அன்பு கொடுக்கப்பட வேண்டியது யாருக்கு தெரியுமா? பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவருக்கு மாத்திரமே இல்லையா? எங்கு நாம் அன்பு செலுத்துகிறோமோ அங்கு என்ன பெருகும் தெரியுமா? கிருபை பெருகும். பாவம் லூக்கா 7ஆம் அதிகாரம் 44ஆம் வசனத்தில் ஆண்டவர் சொல்கிறார் பாருங்க, ஸ்திரீனிடமா திரும்பி சீமோனை நோக்கி, இந்த ஸ்திரீயை பார்க்கிறாயே, நான் உன் வீட்டில் பிரவேசித்தேன், நீ என் கால்களுக்கு தண்ணீர் தரலை. இவளோ கண்ணீரினால் என் கால்களை நனைத்து தன் தலை மயிரினால் அவர்களை துடைத்தாள். அன்பு எப்படி சொல்கிறார் பாருங்க. நம்ம என்ன செய்தாலும் வீட்டுக்கு விருந்துக்கு அழைத்திருக்கக்கூடிய அந்த விருந்து வீட்டு மனிதன் கூட இயேசுவுக்கு என்ன கொடுக்கலையா? கைகளில் தண்ணி கூட கொடுக்கலையா? ஆனால் இவா என்ன செய்கிறார் பாருங்க, பரிமள தைலத்தினால் ஆண்டவருடைய காலில் பூசி கண்ணீரினால் துடைச்சாள். நீ என்னை முத்தம் செய்யவில்லை, இவளோ என் பாதங்களில் பரிமள தைலம் பூசினாள் என்று சொல்கிறார். பரிமள தைலம் பூசினாள். இதில் ஏறப்பட்ட தைலங்க அது. அதை ஒரு பெண்ணு வாங்கிட்டு வந்து ஆண்டவருடைய பாதங்களில் பூசுகிறான். அன்பு, தேவனிடத்தில் இருக்கின்ற அன்பு. ஏன் அவள் அதை பூசினா தெரியுமா? அந்த பாவத்திலிருந்து தனக்கு விடுதலை வேணும் அப்படிங்கிற ஒரு விடாப்பிடியான ஒரு வைராக்கி இருந்ததால் அதை செய்தாள். அதெல்லாம் நான் உனக்கு சொல்லுகிறேன், இவள் செய்த அநேக பாவங்கள் இவளுக்கு மன்னிக்கப்பட்டது என்று சொல்லுகிறார். இவள் மிகவும் அன்பு கூர்ந்தாலே ஏன் மன்னிக்கப்பட்டுச்சு? அப்போது நாம் செய்த பாவங்கள் எப்படிப்பட்ட பாவமாக இருந்தாலும் சரிதான், அந்த பாவத்திலிருந்து விடுதலை பெற வேணுமானா தேவனிடத்தில் அன்பு கூற வேணும். ரெண்டாவதுக்கு அவரை உன்னை நீ நேசிப்பது போல பிறனையும் நீ நேசிப்பாயா என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். ஒரு வாலிபன் ஓடி வந்தான், ரொம்ப பெரிய பணக்காரன்.
ஆண்டவர் வந்து கேட்குறான், இயேசுகிட்ட வந்து கேட்குறான், ஆண்டவரே நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்வதற்கு நான் என்ன செய்யணும் ஆண்டவரே கேட்குறேன். அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, எப்பா நீ அந்த நியாயப்பிரமாணம் எல்லாம் நீ கை கொண்டியா? எல்லாம் கை கொண்டேன், எல்லாம் கை கொண்டேன், எதுவுமே நான் விடலை ஆண்டவரே, எல்லாவற்றையும் நான் கை கொண்டு வருகிறேன். ஆண்டவர் அப்படியே அவனை பார்த்துட்டே இருக்கிறார். ரொம்ப ஆர்வமாக இருக்கிறான், ரொம்ப ஆவலாக இருக்கிறான், ரொம்ப வாஞ்சியாக இருக்கிறான். அப்படியே பார்த்துட்டு ஆண்டவர் சொன்னார், எப்பா உனக்குள்ளகளை விட்டு நீ தருத்துறது கொடுப்பா அப்படி சொல்லி சொன்னார். அவன் அப்படி முகத்தை தொங்க போட்டுட்டு அவன் போயிட்டான். ஏன் இல்லையா? நீ உன்னை நேசிப்பதை போல பிறனையும் நேசிப்பாயாக, அந்த கட்டளைக்கு அவனால் என்ன செய்ய முடியலை? அடிபணிய முடியலை. அந்த இரண்டாம் கட்டளைக்கு அவனால் என்ன செய்ய முடியலை? அடிபணிய முடியலை. அந்த ஆள் திரும்பி போயிட்டான். அப்போ நித்திய ஜீவன் அவனுக்கு கிடைச்சிருக்குமா? இல்லையா? அவன் தான் அங்கே தலையை தொங்க போட்டுட்டு போயிட்டானே. அவனை கவலைப்பட ஆரம்பிச்சு நமக்கு கிடைக்காது அப்படிங்கிற ஒரு சிந்தனை அவனுக்குள்ளாக வந்துட்டேன். எப்படி அவனுக்கு கிடைக்கும்? இப்போ ஒரு காரியத்தை மாத்திரம் நம்ம சிந்திப்போம். அந்த வாலிபனுக்கு, மிகப்பெரிய பணக்காரனான ஐஸ்வர்யவானியாகிய அந்த வாலிபனுக்கு இயேசுவின் மீது ஒரு அன்பு இருக்குமானா இந்த காரியத்தை சொல்லியிருப்பானா? சொல்ல முடியாதுல்ல. பிறர் மீது ஒரு அன்பு இருக்குமான அந்த காரியத்தை பேசியிருப்பானா? பேசியிருக்க மாட்டான்ல. தலையை தொங்க போட்டுட்டு வெளியே போயிருக்க மாட்டான் அல்லவா? அப்போ எப்படிப்பட்ட ஒரு நபராக இருந்தாலும் சரிதான் இல்லையா? இந்த உலகத்தில் நான் பெரிய ஐஸ்வர்யமான அல்லது நான் பெரிய ராஜா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தன் போய் தன்னுடைய வாழ்வின் கடைசி காலத்தில் ஆண்டவர்கிட்ட போய் நின்று அவர் என்ன சொல்லுவார்? ஒவ்வொரு காரியத்தை குறித்தா விசாரிப்பார். இப்போ யோசிங்க, நம்முடைய வாழ்க்கையில் நம்ம எப்படி இருக்கணும்? ஒவ்வொரு நாளையும் எப்படி நம்ம வழி நடத்தணும், எப்படி நடக்கணும்? இதை தான் முதலாவது நான் சொன்னேன் இல்லையா? நடக்கக்கூடிய என்னை வழி நடத்தும் ஆண்டவரே அப்படிங்கிற வார்த்தையை ஆண்டவர்கிட்ட சொல்லி நம்ம ஜெபிக்கணும்னு சொல்லியிருக்கு. ஒவ்வொரு நாளும் நீங்கள் ஆண்டவர்கிட்ட கேட்க 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 ஒவ்வொரு நாளும் வழி நடத்துவார். நான் உனக்கு போதிப்பேன், நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உண்மையில் என் கண்ணை வச்சுக்கிட்டே இருப்பேன், வைத்திருப்பேன், உனக்கு ஆலோசனை சொல்லுவேன், தகுந்த ஆலோசனை பிரயோஜனமாக இருக்கிறது எனக்கு போதித்து இல்லையா? உனக்கு நீ நடக்க வேண்டிய வழியிலே உன்னை நடத்துகிற உன் தேவனாகிய கர்த்தர் நானே அப்படின்னு சொல்லி சொல்கிறார். எவ்வளோ அருமையான வசனம் பாருங்க, எவ்வளோ தெளிவான வார்த்தை பாருங்க. பிரயோஜனமான வார்த்தை எப்போ நமக்கு ஆண்டவர் போதிப்பார் தெரியுமா? தேவனுக்கு பிரியமான காரியத்தை நம்ம செய்து கொண்டே வந்தால் தேவன் நமக்கு போதிப்பார். அவர் சொல்கிறார் பிரயோஜனமான ஒரு வார்த்தை அப்படின்னு சொல்கிறார். அப்போ இந்த கிருபை எப்படி பெருகும் பார்த்தீங்களா? தேவனிடத்தில் அன்பு கூறும்போது கிருபை பெருகும். தேவனிடத்தில் அன்பு கூறவில்லையானா கிருபை பெருகாது. இன்னொரு காரியத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன் இல்லையா? ஆண்டவருடைய சீஷர்கள்லேருந்து ஒரு எடுத்துக்காட்டை சொல்கிறேன். 12 சீஷர்கள் இருந்தாங்க. அருமையான ஒரு சீஷன் இருந்தால் அவன் பேர் பேதுரு. எல்லா காரியத்திலையும் முந்திரி கொட்ட மாதிரி முந்தி ஆண்டவர்கிட்ட போய் நிற்பான். அவரை பற்றி எல்லா காரியங்களும் ஆண்டவருக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு. இவன் யார் அப்படிங்கிறது நல்லா தெரிஞ்சு போச்சு. இன்னொருத்தர் இருந்தால் பாருங்கள், யூதாஸ் காரியத்து இல்லையா? அவனை அவர் தான் தேர்ந்தெடுத்து வச்சிருந்தார். அவனை பற்றி ஆண்டவர் புரிந்து வைத்திருந்தார். கடைசி நாட்களில் ஆண்டவருடைய அந்த எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு முன்பாக ஒரு காரியம் இந்த யூதாஸ் காரியத்தை செய்தான். ஆண்டவர் சொல்கிறாரு இல்லையா, உங்களில் ஒருவன் என்னை காட்டி கொடுப்பான் அப்படி சொல்லி சொல்கிறாரு. எல்லாருமே இருக்கிறாங்க. நான் இதை துணிக்கு யார்கிட்ட கொடுப்பேனோ அவன் தான் என்னை காட்டி கொடுப்பான் அப்படின்னு சொல்கிறாரு இல்லையா? இந்த நேரங்களில் நடைபெற்ற ஒவ்வொரு காரியத்தை அந்த யூதாஸ் காரியத்தை மறந்துட்டான், அதை விட்டுட்டான். இவனுக்கு கொடுத்தாரு, இன்னொருவனுக்கு கொடுத்தாரு. அப்போ யார் அப்படிங்கிறத அவன் புரிந்து கொள்ளவில்லை. அன்றைய நாளில் இருந்த மற்ற சீடர்களும் அதை புரிந்து கொள்ளவில்லை. அதுக்காகத்தான் ஒவ்வொரு நாளும் ஆண்டவர்கிட்ட நம்ம ஜெபிக்கணுங்க. ஆண்டவரை உண்மை புரிந்து கொள்ளுகின்ற, உடைய வார்த்தைகளை புரிந்து கொள்ளுகின்ற, உடைய வசனங்களை புரிந்து கொள்ளுகின்ற அந்த கிருபை எனக்கு தாருங்க ஆண்டவரையும் கேட்கணும். மெய் விசுவாசத்தை எனக்கு தாருங்க அப்படின்னு கேட்கணும். எதையுமே நம்ம லகுவாக எண்ணக்கூடாது. நம்முடைய வாழ்வில் நடக்கிற ஒவ்வொரு நாளின் சம்பவங்களையும் நம்ம கவனமாக கவனித்து கொண்டே வரணும். இது எனக்கு தெரியாதுன்னு சொல்லக்கூடாது. சொல்லி தான் ஆண்டவர் செய்திருக்கிறார் இல்லையா? அவன் போய் ஆண்டவரை காட்டி கொடுக்குறான். ஆண்டவரை எங்கே செய்யிட்டாங்க, கைது பண்ணி கொண்டு போயிட்டாங்க. இப்போ ஆண்டவரை அடிக்கிறாங்க.
கைது பண்ணி ஆண்டவரை அடிக்கிறாங்க. காசெல்லாம் வாங்கிட்டாங்க, கைது பண்ணி அடிக்கிறாங்க. இதை யூதாஸ் காரியத்தை பார்த்துட்டு அவனுக்கு மனம் அப்படி வேதனை அடையுது, அவ்வளோ வேதனை அடையுது. என்ன செய்ய அப்படின்னு தெரியலை. ஆண்டோடைய கிருபை அவன் புரிந்து கொள்ளவே இல்லை. நல்ல கவனிங்க, இயேசு கிறிஸ்துவோடு வாழ்ந்தவன், அந்த 3.5 ஆண்டு காலமும் இயேசு கிறிஸ்துவோடு வாழ்ந்தவன், அவருடைய அதிசயங்கள் அற்புதங்கள் எல்லாவற்றையும் கண்ணாலே கண்டவன். இன்னொருத்தன் இருக்கான், பேதுரு இல்லையா? அவன் தான் எல்லாம் முந்திரி கொட்ட மாதிரி இயேசுவோடு கூட இருப்பான், இயேசுவுக்காக பேசுவான். அவன் இயேசுடைய அந்த நியாய விசாரிப்பு அந்த சாலையில் போய் உட்கார்ந்துருக்கான். அப்போ 3 பேர் வராங்க. நீ அந்த கூட்டத்தில் ஒருவன், நீ அந்த கூட்டத்தில் ஒருவன், நீயும் அந்த கூட்டத்தில் ஒருவன் என்று சொல்கிறாங்க. இல்லை, நான் அவரை அறியே அப்படி சத்தியம் பண்ணி அவரை சபிக்க ஆரம்பிச்சிட்டாங்க இல்லையா? இப்போ இயேசுவை வெளியே கூட்டு போகிறாங்க. இவன் வெளியே போயிட்டான், அந்த இடத்த விட்டு வெளியே போயிட்டான். இப்போ அவனுக்குள்ளாக ஒரு பயம். இயேசு போகும்போது அவனை எட்டி பார்த்துட்டு போகிறார். அவன் அழுதுகிட்டே இருந்தான். இயேசுவின் இடத்துல மன்னிப்பை வேண்டிட்டான், மன்னிப்பை கொடுத்துட்டார். யூதாஸ் காரியத்து மன்னிப்பு கேட்கல, போய் நான்று கொண்டு செத்தான் என்று வேதம் சொல்லுகிறது. இதுதான் பாவத்தின் சம்பளம் மரணம். இவன் பாவம் அப்படிங்கிறத புரிந்து கொண்டு இல்லையா ஆண்டவர்கிட்ட மன்னிப்பை கேட்டால் இவனுக்கு மன்னிப்பை கொடுத்துட்டார் இல்லையா? திறவுகோலி அவன் கையிலேயே கொடுத்தார். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, கிருபை தான் நமக்கு மீட்பு. ஜெபிப்போம். கிருபை நிறைந்த ஆண்டவரே, இந்த வேலைக்காக உம்மை நன்றியோடு துதிக்கிறேன், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். கிருபை நல்லது, ஜீவனை பார்க்கலும் உமது கிருபை நல்லது. ஆண்டவரே, கிருபை, உம்முடைய கிருபை இல்லாமல் எங்களுடைய ஜீவனில் ஒன்றும் இல்லை என்பதை நாங்கள் புரிந்து கொள்கிறோம். ராஜா, ஆசீர்வதிங்க, கேட்ட பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. உம்முடைய கிருபையை பெற்றுக்கொள்ளும்படியாய் ஒவ்வொருவருடைய இருதயத்தை நீர் ஆளுகை செய்ய வேண்டுமாறு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறேன், ஜீவனுள்ள பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.